வெலாசிட்டியில் இந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட் சோர்ஸை க்ரியேட் பண்ணும். அப்படின்னா இவருக்கு பேர் வேவ் ஃப்ரண்ட்டு, இவருக்கு பேர் வந்து வேவ்லெட்டு. வேவ்லெட்டுனா இவரால் க்ரியேட் ஆகிறார், இவர் பேர் வேவ்லெட்டு. அப்படின்னா இதுலேருந்து க்ரியேட் ஆகிறதுனால அது வேவ்லெட் சொல்லுவோம். ஒரு ஜென்ரேஷன் சொல்லுவோம் இல்லை, ஃபாதர் சன்னு இல்லை டாட்டர் அப்படி போயிட்டே இருக்கு இல்லையா, அது அந்த மீனிங் தான் இது. ஸோ இது ஒரு வேவ் ஃப்ரண்ட்டுனா இதுலேருந்து க்ரியேட் ஆனதுனால இவர் பேர் செகண்டரி வேவ்லெட். இவருக்கு மீனிங் என்னது? செகண்டரி வேவ்லெட். ஐடியா புரியுது இல்லையா? இப்போ இந்த இடத்துல போயிடுச்சு. இப்போ இதை நான் என்ன எடுத்துக்கலாம்? விடின்னு எடுத்துக்கலாமா? வெலாசிட்டி டைமு. அதே போல் இது வெலாசிட்டி டைமு, வெலாசிட்டி டைம். இப்போது இது என்ன க்ரியேட் பண்ணோம்? இன்னொரு ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட்டை க்ரியேட் பண்ணோம். இதை பாருங்கள், இதே போல் இமேஜின் பண்ணிக்கலாமா? ஒரு ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட்டை க்ரியேட் பண்ணிடுச்சு. இது 3 ஒரு ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட்டை க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்களேன்,